இந்த சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ கியூபாய்டு பாக்ஸ், டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன கல்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹22 பர் மீட்டர் ஸ்கொயர். பர் மீட்டருக்கு வந்துட்டு என்னது 22 அப்படிங்கிறதுல இந்த என்டையர் இதுக்கும் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸாக அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஎஸ்சியை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துலேயும் எதில் கேட்டிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயரில் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்னவா மாற்றிக்கணும், மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ ஆல்ரெடி எல் வந்து மீட்டரில் தான் இருக்குது. ஸோ 6 மீட்டரு. அடுத்த பிரெத் வந்துட்டு என்ன இருக்குது, 400 சென்டிமீட்டர்னு இருக்கா. ஸோ 400 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும், டிவைடட் பை 100 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 மீட்டரா. ஸோ அப்போ பிரெத் வந்துட்டு எவ்வளோ, 4 மீட்டர். ஓகேவா. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 மீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஎஸ்சி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 2 × LB + BH + LH. ஓகேவா. ஸோ இதான் இதோட ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 × 4 + 4 × 1.5 + L வந்துட்டு என்னது 6. ஸோ 6 × 1.5. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதான். அடுத்தது 2 × 6 4s are 24. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 4 × 1.5. 1 4 is 4, 0.5 பாதி. அப்போ 6 வந்துட்டு இப்போ எவ்வளோ ஒரு 6ன்னு வருமா. ஸோ அடுத்தது 6 1 6 6 6ல் பாதிங்கிறப்ப 3 வரும். அப்போ வந்துட்டு எவ்வளோ, 6 + 3 9. ஸோ 9. ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 30 39. ஸோ 2 × 39. ஸோ 2ஓட 39 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 9s are 18, 8 பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 78 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ டிஎஸ்ஏ எவ்வளோ, 78 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கான ரேட்டு பர் மீட்டருக்கு வந்துட்டு 22. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படிங்கிறப்போ 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 22. அப்போ நம்மளுக்கு 78 மீட்டருக்கு எவ்வளோ தேவை, 78 × 22. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1716 rupees கிடைக்கும். ஓகேவா. ஸோ பர் மீட்டருக்கு இவ்வளோ, ஒரு மீட்டருக்கு 22. அப்போ 78 மீட்டர் ஸ்கொயருக்கு 1716. புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்கு என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஎஸ்ஏ தான் இதுக்கான கண்டுபிடிக்கணும். புரியுதுல எப்படி போட்டிருக்கோன்னு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.